வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பாதமலர்களையும் வணங்குகிறேன். மற்றும் ஆசிரியர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். இன்றைய சமுதாயம் உணர வேண்டிய கடமைகளை பற்றி சற்றே சிந்திப்போம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கருத்தினை மனிதன் எங்கிருந்தோ கற்றுக்கொண்டான். விலங்குகளும் பறவைகளும் கூட கூட்டம் கூட்டமாக வாழ்வதை கண்டுள்ளான். தன் இன பாதுகாப்பிற்கு அவன் கூட்டமாக வாழ்ந்தாலும் ஒரு மனித கூட்டமே இன்னொரு மனித கூட்டத்தை கொல்லும் அளவிற்குத்தான் இருந்தது அவனது புரிதல். திருட்டு, கொள்ளை, கொலை, போர் என்று மனிதர்களை அழிக்கும் நிலைதானே இன்றும் நீடிக்கிறது. இதில் சமுதாயம் என்பது குறுகிய வட்டமாகவே இருந்து வருகிறது. இப்பூ உலகில் குறிஞ்சி மலரை போல மலர்ந்த மகரிஷி வேதாத்ரி அவர்களே உலகத்தை நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து உலக சமுதாய சேவா சங்கம் என்பதை நிறுவி, மனித சேவா சங்கம் என்பதனையும் நிறுவி தெளிவாக்கி உள்ளார். மனித சமுதாயத்தின் கடமைகளை தெளிவாக்கியும் உள்ளார். உலக அமைதியே ஆனந்தத்திற்கு வழி எனும் புதிய ஆன்மீகத்தை தந்துள்ளார். அது பற்றி இவ்வுரையில் விரிவாக காண்போம். யதா ராஜா ததா பிரஜா. இன்றைய சமுதாயம் உணர வேண்டிய கடமைகள் அறநெறிகளின் அங்கங்களான ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதில் ஒழுக்கம் என்பதை பற்றி பல்வேறு கோணங்களில் சிந்திக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்துதான் அரசாங்கத்தை உருவாக்குகின்றோம். மக்கள் எந்த அளவிலே அறிவிலே, திறமையிலே, பண்பாட்டிலே உயர்ந்து இருக்கின்றார்களோ அந்த அளவுக்குத்தான் அரசாங்கம் அமையும். மகரிஷி அல்ட்ரூயிசா என்ற நூலில் எழுதி வைத்திருக்கிறார். As water finds its own level, the culture of the people will find its own form of government. எந்த அளவிலே அந்த பண்பாடு இருக்கின்றதோ அதற்கு தக்கவாறு அரசியல் அமையும். வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வதற்காக கல்வி திட்டத்தை வகுக்க வேண்டியது அவசியம்தான். கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு பெரிய நெருப்பை உண்டு பண்ணுவதற்கு ஒரு சிறு நெருப்பு பொறியே போதுமானது. இதே போல உலகத்திலே இதுவரையில் நடந்த பெரும் பெரும் திருப்பங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோமானால் ஒழுக்கமும் சமுதாய நல நாட்டமும் உள்ள ஒரு மனிதனிடம் தோன்றிய கருத்துதான் தொடக்கமாக இருக்கும். மகரிஷி அரசியல் போதை என்ற தலைப்பின் கீழ் ஒரு கட்டுரை எழுதி அதற்கு மேலாக ஒரு கவிதையும் கொடுத்திருக்கிறார். வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். அதனால்தான் சொன்னார், மக்கள் பண்பாடு உயர வேண்டும் என்று. பொருள் வயப்பட்ட பண்பாடு மாத்திரம் போதாது. பொருள் இருந்து அறிவு இல்லையேல் என்னவாகும்? அதே போன்று அருளிருந்து பொருள் இல்லையேல் அடிமை ஆண்டி. அருளும் இருக்கணும், பொருளும் இருக்கணும். அருள் இருந்து பொருள் இல்லாமற் போனால் வாழ்வில் நிறைவு பெற இயலாது. அதுக்கு வள்ளுவர் பெருமானார் கூறியிருக்கார் ஒரு குறள்ல, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. செல்வம் இல்லையானால் இவ்வுலக வாழ்க்கை இல்லை, அருள் இல்லையானால் மேலுலகம் இல்லை. வாழ்வதற்கு பொருள் தேவை,
மீண்டும் பிறவாமைக்கு அருள் பெரிதும் வேண்டும். ஆறாவது அறிவை பெற்ற மனித பிறவியின் நோக்கமே அறிவை அறிந்து அதன் மூலமாக பிரபஞ்ச இயக்க விதி உணர்ந்து சமுதாய நலனறிந்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு தொண்டாற்றி நிறைவு பெறுவதுதான் அறிவை அறிய வேண்டும். அறிவை உயர்த்துவதற்கு உடல் நலம் வேண்டும். அதற்கு உணவு, உடை, இருப்பிடம், இன்னும் மற்ற பொருட்கள், வசதிகள் வேண்டும். சமுதாயம் தான் ஒவ்வொரு மனிதனையும் வளர்த்து வருகிறது. நோய், முதுமை என்றாலும் சமுதாயம் தான் அவனுக்கு உதவ வேண்டியிருந்தது. எனவே இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் பங்கு பெற வேண்டும். மனித குலத்தினுடைய வாழ்க்கையின் நோக்கம் அறிவை அறிய வேண்டும். உடலை காப்பதற்கு பொருள் வேண்டும். ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகத்திற்கு தந்திடு. ஒரு பிடி உணவை கையில் எடுத்து பார்த்தோமானால் பல கோடி மக்களுடைய ஒற்றுமை அந்த ஒரு பிடி உணவில் இருப்பதை காணலாம். ஒவ்வொருவரும் தனக்கு வயது வருகின்ற போது அதே சமுதாய வளம் காப்பதற்கு அறிவாலோ செயலாலோ தொண்டு செய்ய வேண்டும். அப்போதுதான் சமுதாய நலம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடின் தொழிலிதான் நல்காதாகிவிடின். இதன் பொருள், மேகம் ஆவியா எடுத்து சென்ற தண்ணீரை மீண்டும் மழையா தராத விட்டா கடல் கூட தன்னோட வளத்தை இழந்து நிற்கும் என்பதும், சமுதாயத்துல சிலர் மாத்திரம் தங்கள் கடமைகளை செய்து பலர் தங்களோட கடமைகளை செய்யாது இருந்தா சமுதாய நலன் குன்றி ஏற்படும், குறைவுகளும் ஏற்படும். அறநெறிகளின் அங்கங்களான ஒழுக்கம், கடமை, ஈகை என்று ஒழுக்கம் என்பதை பற்றி பார்ப்போம். ஈகைன்ற ஒரு பெயர் இருந்தாலும் சமுதாயத்துல வேறு பெயர்களால அழைக்கப்படுகிறது. தொண்டு, தர்மம், சேவை என்ற பல பெயர்களும் உண்டு. பெயர்கள் வேறாக இருந்தாலும் அவை அனைத்தும் துன்பம் போக்கும் செயலாகும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது உயிரின் துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். துன்பம் போக்குவதில் ஈகை ஒன்று மட்டும்தானா எனில் இல்லை. துன்பம் போக்குவதில் பல வழிகள் செய்யலாம். ஆனால் ஈகை என்பதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஈகை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அவரவருடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. ஈகை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருந்தால்தான் முடியுமே தவிர குடும்பத்தில் இருப்பவர்கள் கட்டளையிட முடியாது. ஈகையினை மனிதன் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவும் முடியாது. ஆனால் கடமை என்பது அப்படி அல்ல. கடமை என்பது கட்டாயத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும். தொண்டு, ஈகை பற்றி நன்மணி ஐயா இத மாதிரி குறிப்பிட்டிருக்கார். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே, கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தது என உணர்கிறேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்று மகரிஷி கூறுகிறார். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்னும் இறைவணக்க பாடலிலும் கூறினார். துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இன்பத்தை உணர வேண்டும் என்றால் துன்பம் போக வேண்டும். துன்பம் போக வேண்டும் என்றால் தொண்டு செய்ய வேண்டும். தனக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் கூட நன்றாக வாழ வேண்டும், அருள் பெற்று ஓங்க வேண்டும். வள்ளுவர் கூட குரல்ல கூறியிருக்கார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். பொருள் என்ன? தமக்கு ஒருவன் தீமை செய்கிறான், அவனை தண்டிக்க வேண்டும்னு நினைக்க கூடாது. தண்டிக்காம அவன் வெட்கப்படும்படியாக அவனுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கணும். ஒருவர் விடாமுயற்சியோடு இறைநிலை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைந்து விட்டால் அவருடைய அறிவு முழுமையடைந்து விடும்.
எல்லா பொருளும் எல்லா உயிர்களும் இறைநிலை காட்சியாக தெரியும். எந்த அளவிலும் பேதம் இல்லாமலும் எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்யும் பக்குவம் வந்துவிடும். சமுதாய தொண்டுக்கு விளைபவர்கள் குறுகிய நோக்கங்களை உடைபவர்களாக இருக்கக்கூடாது. சீர்திருத்த நோக்குடையாய் சிந்தனை செய் புவி வாழ்வை யார் திருத்தம் செய்துள்ளார்? இதுவரையில் பார்த்திருந்த ஆராய்ச்சி நல்லொழுக்கம் அன்பு செயல் இல்லை என்றோ வேறாச்சு. அதனால் நீ விவேகமுடன் அவ்வழி செல் என்று மாக்கோலத்தில் மகரிஷி கூறியிருக்கிறார். சமுதாய தொண்டிற்காக தன்னை அர்ப்பணிப்பவர்கள் பல இன்னல்களுக்கு ஆட்படலாம். மிளகு கரைந்தால் அவ்வளவு மனமும் அளிக்காது. அதுபோல நற்தொண்டர்கள் கரைவதுதான் சமுதாயத்தின் நலமாகும். தொண்டு செய்ய விரும்புவோர் அந்த படிகளில் உள்ள மக்களின் மனம், பண்பு, அறிவு, நோக்கம் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு தியாகம், விட்டு கொடுத்தல், அன்பு, கருணை, பொறுமை இவைகளை தன்னுடைய இயல்பாக்கி கொள்ள வேண்டும். அன்பு வடிவமான புத்தர், மகாத்மா, அன்னை தெரசா, காமராசர், அரவிந்தர், பாரதியார் இன்னும் பலரை குறிப்பிடலாம். அன்பு மனைவி, அன்பு மகன், அரச மாளிகை இவையோரை துறந்து மனித வாழ்க்கையின் ரகசியத்தை தேடாது இருந்திருந்தால் இன்று மனித குலமே இருந்திருக்காது. அந்த மகாத்மா புத்தனின் பாதச்சுவடுகளை பின்பற்றி வந்தவர்கள்தான் சக்கரவர்த்தி அசோகன் முதல் மனித குலத்தின் இன்னொரு மகாத்மா காந்தி வரை. புத்தனின் அகிம்சை என்ற கொள்கையே மகாத்மா காந்தியின் பேராயுதமானது. இல்லை என்றால் பூமி சுடுகாடாயிருக்கும். இந்தியாவின் தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தி தமது தொண்டினால் உலகம் போற்றும் தலைவரானார். பிறப்பிலே பெரும் பணக்காரரான மனிதகுல மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு 17 ஆண்டுகள் சிறையில் கழித்தது பெரும் தொண்டல்லவா? அவர் அண்ணல் காந்தியடிகளின் அன்பினால் ஈர்க்கப்பட்டார். இந்திய நாட்டின் தொண்டரானார். இப்படி அன்பு, அகிம்சை, சத்தியம் போன்ற குணங்களால் குளிப்பாட்டப்பட்ட பல தலைவர்கள் ஆற்றிய தொண்டினால்தான் நம் மனித குலம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. நாமும் அன்பு செய்வோம், மனித குலத்திற்கு தொண்டு செய்வோம். அன்பும் பாசமும் நேசமும் கருணையும் கொண்ட அன்னை தெரசா ஒரு முறை ஏழைகளுக்கு உதவ ஒரு செல்வந்தரிடம் கையேந்தி நின்ற போது செல்வந்தர் அன்னையின் கையில் காரி உமிழ்ந்தார். இது எனக்கு போதும், மற்றொரு கையை நீட்டி இது என் ஏழைகளுக்கு ஏதாயினும் தாருங்கள் என்றார். உடனே அந்த செல்வந்தர் திக்குமுக்காடி அன்னையின் கால்களில் விழுந்து கதறி எழுதார். பிறகு தன்னுடைய பொருள், பணம் ஆகியவற்றை வாரி வழங்கினார். 1953 ஓர் அனாதை இல்லம் ஒன்று உருவாக்கினார். 1957 தொழுநோயாளிகளுக்காக ஒரு இல்லத்தையும் உருவாக்கினார். பலர் அருவருத்து ஒதுக்கும் தொழுநோயாளியை அவரும் அவருடைய சகோதரரும் தொட்டு அன்போடு மருந்து போட்டு வந்தனர். 1979 அமைதிக்கான நோபல் பரிசும், 1980 இந்தியாவின் பாரத் ரத்னா விருதும், 1985 அமெரிக்க அதிபரின் சுதந்திர பதக்கமும் பெற்றார். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு கவிஞர் அன்னை தெரசாவை சாக்கடையோர சந்ததிக்கும் சாமரம் வீசிய பூமரம் என்று வர்ணித்தார். அதே போல காலம் போற்றும் காமராசர் இந்திய நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் ஆற்றிய தொண்டு தன்னிகரற்றது. கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காமராசர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த பிறகு மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய 5 ஆண்டு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டி தமிழகத்தை பலப்படுத்தினார். மற்ற மாநிலங்களின் ஒத்துழைப்பை நல்கி அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் அவர் கட்டிய நீர்த்தேக்கங்கள், அணைகள் இன்றளவும் அவர் பெயரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கல்வி கொடுத்த காமராசர் பசியால் வாடும் பச்சிளம் பாலகர்களுக்கு
மதிய உணவு திட்டத்தை அமுல்படுத்தி மதிப்பில் உயர்ந்தார். அவர் செய்த தொண்டு இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முன்மாதிரியானது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழும் நிலையை உணர்ந்து இதனை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் என்று நன்மணி ஐயா கூட இந்த இதுல புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கார். நாம் வாழும் நிலையை உணர்ந்து, அதாவது ஈகை செய்பவரின் வாழும் நிலை உணர்ந்து ஈகையும் தொண்டும் செய்ய வேண்டும். நாம் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதாவது நாம் இன்பத்துடன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா அல்லது துன்பகரமாக இருக்கிறோமா? இதற்கு விடை அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஈகை செய்து துன்பங்களை போக்க வேண்டும். ஆகவே ஈகையும் தொண்டும் செய்வதால் துன்பம் விலகுகிறது. சிலர் தனக்கு மீறிதான் தர்மம் என்பர். எனக்கே பத்தாத போது நான் எப்படி ஈகை செய்ய முடியும்? ஈகை செய்யாமல் இறைவனிடம் சென்று இன்பமயமான வாழ்க்கையை கொடு. இயற்கையாகிய இறைவன் பிறக்கும் போதே இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, அமைதி எல்லாம் ஏற்கனவே நான் கொடுத்தாகிவிட்டதே. இறைவனிடம் கேட்டு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. இஸ்லாத்துல கூட ஒரு பாடல் இருக்கு, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் என்ற ஒரு அற்புதமான வரிகள் இருக்கும். இந்த வரி என் மனதை மிகவும் ஆட்கொண்டது. நாம் கெடுத்து கொண்டவைகள் எல்லாம் துன்பமாக மாறி இன்பத்தை மறைக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. கெடுப்பதை நிறுத்திவிட்டால் இறைவன் கொடுத்ததை உணரலாம். ஒவ்வொருவரும் தனக்கு வயது வருகின்ற போது அதே சமுதாய வளம் காப்பதற்கு அறிவாலோ செயலாலோ தொண்டு செய்ய வேண்டும். தன்னுடைய உழைப்பின் மூலம்தான் சமுதாய நலம் நிறைவா இருக்கும். முதலில் இயற்கை துன்பத்தை போக்க வேண்டும், அதன் பின்னர் செயற்கை துன்பத்தை போக்க வேண்டும். இயற்கை துன்பத்தை போக்கும் பொழுது ஈகையின் அடிப்படையில் போக்குவதா அல்லது கடமையின் அடிப்படையில் போக்குவதா என்ற கேள்வி எழுப்புது. இதற்கும் அதே சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். கடமை பற்றி சிந்திக்கும் பொழுது மகரிஷி அவர்கள் கடன் பிளஸ் மை என்று பிரித்து கூறுவார். கடன் என்ற சொல் மை என்ற விகுதி பெற்று கடமை என்றானது. ஆங்கிலத்துல டியூட்டி என்பார்கள். அதனை பிரித்து பார்த்தாலும் டியூ டு சொசைட்டி என்றுதான் வரும். கடன் என்றாலும் டியூ என்றாலும் ஒன்றுதான். நானும் என்னுடைய கடமையை செய்வேன். ஒவ்வொரு மனிதனையும் காப்பது சமுதாயமே. ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துல இணைந்து கொண்டு சமுதாயத்தை வளமுறை செய்து சமுதாய முதலீடு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுவே கடமை. சமுதாயம் நல்ல முறையில் அமைய வேண்டுமானால் மனிதனுக்கு அற உணர்வு வேண்டும். அறம் எனப்படுவது ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான். எச்செயல் செய்தாலும், அதாவது சொல், செயல், எண்ணம் ஆகிய எதுவானாலும் சரி, அதற்குரிய விளைவு உண்டு. இதுதான் இயற்கையினுடைய நியதி அல்லது இயற்கையினுடைய இயல்பு. ஒழுக்கம் என்பது துன்பம் எழாமல் காத்தல். ஈகை என்பது இருக்கும் துன்பத்தை போக்கும் முயற்சி, இருக்கும் துன்பத்தை போக்கும் முயற்சி அல்லது போக்கும் செயல். இதனால்தான் வள்ளுவர் பெருமான் கூறியுள்ளார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் என்பது ஈகை, உயிர் துன்பத்தை தீர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதன் மூலமா தான் இசைப்பட வாழ்தல், இதுதான் ஒழுக்கம். இசைந்து வாழ்வது, பிறருக்கு துன்பம் இல்லாமல் வாழ்வது, யாருக்கும் கேடின்றி செயல்படுவது. ஈதல், இசைப்பட வாழ்தல், இந்த இரண்டும் தான் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பாகவும் நிறைவாகவும் வாழ அவசியம் தேவை. சமுதாய நலம் காத்து வளம் வர வேண்டும். இதுவே கடமை. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 நிலைகளில் அந்த கடமை வருகிறது. மனிதர்கள் அனைவரும் உடலை பராமரித்துக் கொள்வதற்காக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது.
எனவே உயிர் என்பது அம்மாவும் அப்பாவும் கொடுத்தாலும் இந்த உடலானது சமுதாயம் கொடுத்தது என்பதுதான் உண்மை. உயிரானது அசையாத சுத்தவெளியில் இருந்து வந்தது. கடமையில 2ஆம் இடம் பிடித்தது குடும்பம். தான் என்பது தனி மனிதன். தான் எங்கிருந்தும் குடும்பம் என்ற ஒன்று இல்லாமல் வந்துவிடவில்லை. மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கைக்கு உண்டான சிறப்பான பண்புகளை அவன் பெற்றிருக்க வேண்டும். 6வது அறிவு பெற்ற மனிதன் தன்னுடைய அறிவை பெருக்கி பல வழிகளில் உயர்வு பெற்று வந்துள்ளான். தொழில் வளர்ச்சியிலும் இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றுவதிலும் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளான். தனி மனிதன் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு 3இல் முழுமை அடைய வேண்டும். 1 உடல் நலம், 2 மனவளம், 3 பொருள் வளம். உடல் நலமும் அறிவு வளமும் பெருக மனவளம் முக்கியம். இதற்கு 4 வகையான கல்வியில் மேலோங்கி இருக்க வேண்டும். எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவம், ஒழுக்க பழக்கங்கள். ஆனால் ஒழுக்க பழக்கம் எனும் பண்பாட்டு கல்வி என்ற ஒன்று சரியான முறையிலே கற்றுத்தரவில்லை தற்சமயம். இந்த நிலை மாற தன்னை உணர்ந்து இறைநிலையை பற்றிய அறிவை எல்லோருமே பெறக்கூடிய தகுதியை அடைந்தால் தன்னை மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் துன்பம் அளிக்காமல் முடிந்தவரை அவற்றிற்கு தன்னாலான உதவியை செய்யக்கூடிய நிலைக்கு உயரலாம். அதுதான் தனி மனிதன் செய்ய வேண்டிய முக்கிய கடமை. தனக்குள்ள கடமைகளாக உடல் நலத்தை நன்றாக வச்சுக்கணும். அதுக்கு உடற்பயிற்சி, காய்கல்பம், அகத்தவம், குணநலப்பேறு, அகத்தாய்வு, இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யணும். இறைநிலை உணர்ந்து முழுமை பேறு பெற வேண்டும். குடும்பம் குடும்பம் என்பது அப்பா, அம்மா, வாழ்க்கை துணை, குழந்தைகள் இவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருந்து என்றுமே தவறக்கூடாது. குழந்தைகளாலும் பெற்றோர்களாலும் பொருளீட்ட முடியாது. அவர்களை பாதுகாப்பது நமது கடமை. குடும்ப கடமைகளை ஒருவர் தவறாது செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. தாய், தந்தை, கணவன், மனைவி, மகன், மகள், இந்த 3 பிரிவினருக்கும் நல்ல முறையிலே தங்களுக்கும் துன்பமின்றி பிறருக்கும் துன்பம் அளிக்காமல் வாழ துணையாக உள்ளவர் குடும்பத் தலைவர். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒருவன் நல்ல குணங்களோடு வாழ்கின்ற போதுதான் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேட்ட தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒருவன் சான்றோன் என்ற பெயர் எடுக்க வேண்டுமானால் அவன் சமுதாய தொண்டு செய்தவனாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நாம் நற்குணங்களுடன் வாழ்வதே தாய்க்கு செய்யும் கடமை. நம்முடைய முன்னேற்றமே தன்னுடைய குறிக்கோள் என்று தன் உடல் நலத்தையும் பாராது உழைத்து நம்மை மேம்படுத்தியவர் தந்தை. இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்ற பிறர் புகழ்ந்து சொல்லும் அளவிற்கு இருக்க வேண்டும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். ஆகவே தாய் தந்தையரை வயதான காலத்திலும் கவனிக்க வேண்டியது நமது கடமையாகும். அடுத்து வாழ்க்கை துணைவருக்கும் கடமையாற்ற வேண்டும். நமது வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக வாழ்பவரே வாழ்க்கை துணைவர். குழந்தைகள் சமுதாயத்திலே உயர்வான இடத்திற்கு சென்று குடும்பத்திற்கும் சுற்றத்தாருக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல தொண்டாற்ற வேண்டியவர்கள். கற்றவர் கூட்டத்தில் தன் மகனை முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்கிறவர் தந்தை ஆவார். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். மகன் மகள் இருவரையும் கல்வியில் மேம்பாடு அடைய உதவ வேண்டுவது தந்தையின் கடமையாகும். அந்த கல்வி
சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உடல் நலம், மனவளம், குணநலம், அறிவு வளம், பொருள் வளம் எல்லாம் பெற்று சிறந்து கடமையாற்ற வேண்டும். சுற்றம், ஊர், உலகம். அப்ப நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இந்த ஊரார் உற்பத்தி செய்து கொடுத்த பொருள்கள் தான். அதை தான் நாம் அனுபவிக்கிறோம். அவைகளை திருப்பி தருவதுதான் நம்ம ஊருக்கு செய்யற கடமை. உலகம், உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைனா என்ன? அதான் அருட்தந்தை கூறும் உலக அமைதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற கணியன் பூங்குன்றனார் வாக்குக்கு மதிப்பளித்தோமானால் எல்லாருடைய துன்பத்தையும் போக்கியும் வாழக்கூடிய ஓர் உன்னதமான நிலைக்கு உலக மக்கள் அனைவரும் வர முடியும். பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே சிறப்பு. யாதும் என் ஊரே என்பது உடைமை கொண்டாடுவதற்கல்ல. யாதும் என் ஊரே என்பது உடைமையை கொண்டாடுவதற்காக அல்ல. அங்குள்ள அனைவரும் என் சொந்தங்கள் என்று தொண்டாற்றுவதற்காக தான். அங்குள்ள அனைவரும் என் சொந்தங்கள் என்று கொண்டாடுவதற்காகத்தான். நோட் பண்ணிக்கோங்க. எனவே ஒருவர் தனது எண்ணம், சொல், செயல் இவற்றால் கடமையாற்றும் போது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் ஐவருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தனி மனித வாழ்க்கையில் அமைதியும் நிறைவும் காண வேண்டி ஐந்தொழுக்க பண்பாடு என்ற அறநெறி வாழ்க்கை முறை அமைந்து உள்ளது. உலக மக்கள் அமைதிக்கு வேதாத்திரியம் என்ற தலைப்பில் 14 திட்டங்கள் அடங்கிய செயல்முறைகள் அமைந்துள்ளன. ஐந்தொழுக்க பண்பாடு. எனது அறிவின் ஆற்றலினாலும் உழைப்பினாலும் வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன். உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன். பிறர் பொருளை, வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை, போர், பொய் ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை. அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ வென்ற முடியும். சமுதாய மேம்பாட்டிற்கு ஞானாசிரியர்களோட பங்கு கூட இருக்கு. இறைவனுடைய ஆற்றல் முழுவதும் ஒரு ஞான ஆசிரியனுக்கு இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது மனித உருவிலே இருக்கும் ஒரு ஞான ஆசிரியனுக்கு ஓர் எல்லை வந்து விடுகிறது. குளமும் குடமும் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். குளத்திலே படகு கூட விடலாம். அதே போல குளத்திலிருந்து கொண்டு வந்துள்ள குடத்து நீரினுடைய உபயோகத்துக்கு ஓர் எல்லை வந்து விடுகிறது. தொண்டு பத்தி பாரதியார் எப்படி கூறியிருக்கார்? நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். பாரதியார் கூறினார். வாய் சொல் அருள்பவரே ஆசிரியர், ஆசிரிய பணியும் அருமையான தொண்டே. எந்த நாட்டின் குடிமக்களின் நடத்தை சிறந்ததாக இருக்கிறதோ அந்த நாடும் சமுதாயமும் தான் சிறந்ததாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்கள் ஆவார். ஆகவே அவர்களின் நடத்தையை சீரமைப்பது சமுதாய மற்றும் நாட்டின் முதல் கடமையாகும். சிறந்த ஆசிரியரால் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய நல்ல ஆட்சியை உருவாக்க முடியும். ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது 100% உண்மை. தாய் தந்தையை விட ஆசிரியர் தான் ஒரு குழந்தைய அதிக நேரம் வைத்துக்கொண்டு பார்க்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள். எனவேதான் ஆசிரியர்கள் 2வது பெற்றோர் என அழைக்கப்படுகிறார்கள். தன்னிடம் படிக்கும் மாணவர்களை சமுதாயத்திற்கு ஏற்ற வகையில் மனிதனாக மாற்ற வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு. மாணவர்களுக்கு சமூகத்தில் கிடைக்கும் வெற்றிதான் கற்பித்த ஆசிரியனுடைய வெற்றியாகும். பிலிப் என்ற ஒரு மன்னன் இருந்தான்.
அந்த மன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அனைவருக்கும் தங்க காசுகளை அள்ளி அள்ளி வீசினான். அப்ப மன்னன் சொன்னாரு, மன்னனுடைய அமைச்சர் சொன்னாரு, மன்னருக்கு ஆண் குழந்தை பிறந்ததுனால மகிழ்ச்சியினால அவர் தங்க காசை அனைவருக்கும் அள்ளி வீசினார்னு. மன்னன் உடனே குறுக்கிட்டு சொன்னான், இல்ல இல்ல, எனக்கு ஆண்மகு பிறந்ததற்காக நான் தங்க காசு கொடுக்கவில்லை. எனக்கு பாடம் நடத்தி என்னை புத்திசாலியாக்கிய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் இருக்கும் பொழுது என் மகன் பிறந்து விட்டான். அவர் என் மகனை மிக பெரும் அறிவாளியாக இந்த உலகத்திற்கு உருவாக்கி தருவார் என்ற மகிழ்ச்சியில்தான் இந்த பொற்காசுகளை அள்ளி தூவுகின்றேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அள்ளி தூவினான். அவன் சொன்னபடி பிற்காலத்தில் மிக பெரிய அறிவாளியாகிய உருவெடுத்து வந்தான் பிலிப் என்ற மன்னனின் மகன் மாவீரன் அலெக்சாண்டர். அப்படிப்பட்ட அகிலத்தை வென்ற அலெக்சாண்டரும் தான் வென்ற நாடுகளையும் குவித்த செல்வங்களையும் குடிமக்களுக்கு விட்டு சென்றான். தன்னுடைய இறப்பிற்கு பிறகு தனது 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே விரித்து வைக்க சொன்னான். அதாவது, நாம் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் எதையும் எடுத்து செல்ல முடியாது, மக்களுக்கே அர்ப்பணம் என்ற கருத்தினை உணர்த்துவதற்காக அந்த மாபெரும் மன்னன் அப்படி சொன்னான். இப்படிப்பட்ட ஈகை குணத்தை அவனுக்கு தந்தவர் அவனுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அல்லவா? ஆசிரியர் என்பது பணி அல்ல, ஒரு தொண்டு. மாணவர்களின் அறியாமை எனும் இருளை நீக்கி அவர்களது வாழ்வில் ஒளி ஏற்றுகின்றனர். மாணவர்கள் கல் என்றால் ஆசிரியர்கள் சிற்பிகள் போன்ற பொன்மொழிகள் ஆசிரியர்களுக்கும் புகழை சேர்க்கின்றன. ஆம், ஒரு சிறந்த ஆசிரியரால் மட்டுமே ஒருவனை மிகச்சிறந்த குடிமகனாக உருவாக்க முடியும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். நாம் அனைவரும் பிறவி பெருங்கடலை வேதாத்ரியம் என்ற கப்பலில் ஏறிக்கொண்டு இறைவனடி சேருவோம். தொடர்ந்து பயிற்சி செய்து தொண்டு செய்வோம். உலக அமைதிக்கு தனி மனித அமைதி தேவை. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை, மாறாக விதைத்தவனும் உறங்குவதில்லை, விதைகளையும் உறங்க விடுவதில்லை என்ற வைராக்கியத்தோடு தொண்டே தொழில் என்ற முறையில் கடமையாற்றுவோம். அன்பர்களே, வாரீர், தொண்டு செய்ய வாரீர். சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பால் நாம் வாழ்வதால் சமுதாயத்திற்கு நமது உழைப்பை தருவதே நமது தலையாய கடமையாகும். இதனையே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் வாக்கும், உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணலாகாது என்ற பைபிளின் வாக்கும் நமக்கு உணர்த்துகின்றன. இவ்வளவு நேரம் செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு நல்கிய பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை, வணக்கத்தையும் வாழ்த்தையும் வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.